ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆழ்வார்களில் 7வது ஆழ்வாரான குலசேகர ஆழ்வாரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த குலசேகர ஆழ்வார் வந்துட்டு கேரளாவில் உள்ள திருவஞ்சிக்கலம் அப்படின்ற ஊரில் தான் அவதரித்தவர். ஆழ்வார்கள்லேயே ராஜாவாக பிறந்த ஒரே ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் தான். இவர் சேர நாட்டுக்கு அதிபதியாக இருந்தார். மற்ற அத்தனை தேசங்களையும் வெற்றி வாகை சூடினார். இப்பேற்பட்ட சிறந்த அரசனாக இருந்தபோது கூட அவர் சிறந்த பக்திமானாகவும் திகழ்ந்தார். அவருக்கு ராமன் அப்படின்னா ரொம்ப அலாதி பிரியம். எப்போவுமே ராமனைத்தான் அவர் வழிபாடு செய்வாராம். ராமனுக்கே பெருமாள் அப்படின்ற பெயர் உண்டு. ஸோ அதனால தான் இவருக்கு குலசேகர பெருமாள் அப்படின்ற ஒரு திருநாமமும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தலைப்பில் என்ன கொடுத்துருக்கோம்? பாம்பு குடத்துக்குள் கையிட்டவன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த ஆழ்வார் பாம்பு குடத்துக்குள்ளேயே கையை விட்ட போது கூட அந்த பாம்புகள் இவரை ஒன்றும் செய்யலை. அப்போது இவருடைய பக்தியின் சிறப்பு என்ன அப்படின்றது இதிலேயே நமக்கு புரியுது இல்லைங்களா? வாங்க நாம் இவருடைய சரித்திரத்தை அனுபவிக்கலாம். குலசேகர ஆழ்வார் பெரிய ராஜாவாக இருந்தபோது கூட தினந்தோறும் தனது அரசவையில் பல உபன்யாசகர்களை கூப்பிட்டு பெருமாளுடைய கதையை காலக்ஷேபம் செய்கிறத வழக்கமாக வச்சுருந்தார். அப்படி ஒரு நாள் ஒரு உபன்யாசகர் ராமாயண கதையை சொல்லிட்டுருக்கிறாரு. அந்த ராமாயணத்தில் ஒரு கட்டம், கரண் தூடனன் முதலான அரக்கர்களை எல்லாம் ராமன் தனி ஒருவனாக நின்று வெற்றி கொண்டார், எதிர்கொண்டார் அப்படின்ற அந்த சரித்திரம் வந்துட்டுருக்கு. அப்போது இதை கதையை கேட்டுட்டு இருந்த குலசேகர ஆழ்வார் அப்படியே கதைக்குள்ளே மூழ்கி போய் என் ராமனுக்கு ஒரு ஆபத்தா, இப்போவே நான் உதவி செய்ய கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உடைவாளை உருவிக்கொண்டு தன் படைகளை எல்லாம் திரட்டிக்கொண்டு ராமனுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாராம். கதை சொல்லிட்டு இருந்த உபன்யாசகர் பதறி போய் ராமன் வெற்றி கொண்டான் அப்படின்ற வார்த்தையால் அவரை ஆசுவாசப்படுத்தினாராம். அந்த அளவுக்கு ராமனுக்கு ஒன்று அப்படின்னா தாங்க மாட்டார் குலசேகர ஆழ்வார். அத்தனை பிரியமும் பாசமும் பகவான் மீது கொண்டவராக இருந்தார். இந்த குலசேகர ஆழ்வாருக்கு எப்போதும் ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த ராஜ அரச பதவிகளை எல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தில் போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய பேரு விருப்பமாக இருந்தது. அப்போ என்ன செய்வார் அப்படின்னா, டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே இன்னைக்கு நான் ஸ்ரீரங்க யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். ஆனால் அங்கே உள்ள அமைச்சர்களுக்கெல்லாம் மன்னன் போயிட்டா நாட்டை யார் பார்க்கறது? அப்போது மன்னனை தடுத்து நிப்பாட்டணும், நேரடியாக மன்னனை சொல்ல முடியாது, என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா போட்டு டெய்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் நடந்து போகிறப்போ எதிர்த்து சில வைணவ அடியார்களை வர சொல்லுவாங்களாம். அப்படி வந்தோடனே இந்த குலசேகர ஆழ்வார் என்ன செய்வார்னா, ஓஹோ இன்னைக்கு பகவானுடைய அடியவர்கள் நம்ம இல்லத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள நாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் கவனிக்கிறதுலையே தன் நேரத்தை ஃபுல்லாக செலவழிச்சிருவாராம். ஸோ அன்னைக்கு அவர் ஸ்ரீரங்க யாத்திரை போகிறது தடைப்பட்டுருமாம். சரி நாளைக்கு காலையில் போகிறேன் அப்படின்னு வாராம். மறுபடிக்கும் இதே மாதிரி செய்து அவர் எப்படியோ அவரது நாட்டிலேயே தக்க வச்சிட்டு இருந்தாங்க அமைச்சர்கள் எல்லாரும் ஆனால் வைணவ அடியார்கள் மேலே அவருக்கு ரொம்ப அன்பு, அவங்களுக்கு பல சலுகைகள் கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சர்கள் இந்த மாதிரி ராஜா இருக்கக்கூடாது, அதென்ன அவங்களுக்கு மட்டும் அத்தனை சலுகையா, ஸோ அவங்க மேலே இருக்கக்கூடிய நற்பெயரை நாம் கலங்கப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அமைச்சர்கள் பெருமாளுடைய நகையை திருடி ஒளிச்சு வச்சுட்டு ராஜா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி பெருமாளுடைய நகை தொலைந்து போயிடுச்சு, அதை எடுத்தது வைணவ அடியார்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஆழ்வாருக்கு மனசு ரொம்ப புண்படுது. இல்லை இல்லை, பகவானுடைய பக்தர்கள் என்றைக்குமே மற்ற பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. பகவானே உயர்ந்த சொத்து, அவரை காட்டிலும் வேற யார் மேலே ஆசைப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய பக்தியவும் திறத்தையும் உலகுக்கு உணர்த்தணும்னு நினச்சி அவர் ஒரு சவாலில் இறங்குறாரு. அந்த சவாலில் வைணவ அடியார்களை ஈடுபடுத்தலை, தானே ஈடுபடுறாரு. அப்போ அமைச்சர்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வைணவ அடியார்கள் தூய்மையானவங்கன்றதை நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன். இப்போவே ஒரு குடத்துக்குள்ளே பாம்பை போட்டு கொண்டு வாங்க, நான் அதில் என் கையை நான் விடுறேன். அப்போ நான் கையை விடுறப்போ அந்த பாம்புகள் என்னை தீண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நகையை திருடினது வைணவ அடியார்கள் தான்றது தெரிஞ்சு போயிடும். இல்லை அப்படின்னா அவங்க
திருடலை அப்படின்றது இந்த உலகுக்கு உண்மையாக புலப்படும். அதனால் இந்த ஒரு திட்டத்துக்கு நானே வந்து களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு குடத்தை கொண்டு வர சொல்கிறாரு. எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. வேண்டான்னு தடுக்கவும் முடியல. ஏன்னா இது இவங்களுடைய சதித்திட்டம் தான் இல்லையா, நகையை ஒளிச்சு வச்சது. ஸோ அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பகவான் மேலே சத்தியப்பிரமாணம் பண்ணுறாரு. வைணவ அடியார்கள் யாரும் வந்துட்டு இந்த மாதிரி பிற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள்ன்றது உண்மைனா என்னை வந்து பாம்பு தீண்டாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை உள்ளே விடுறாரு. விட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காரு. ஒரு பாம்பு கூட அவரை தீண்டவே இல்லை. அப்புறம் கையை வெளியில் எடுத்து எல்லார் முன்னாடியும் காட்டுறாரு. எந்த பாம்பும் அவரை தீண்டவே இல்லை. அப்போது எல்லாரும் வந்து ஆழ்வாருடைய பக்தியையும் பெருமையையும் இவர் வாக்குக்கு கட்டுப்பட்டு பெருமாள் வந்து இந்த பாம்புகளை கொத்த விடாமல் வச்ச அந்த திறத்தையும் பார்த்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ ஆழ்வார் வந்துட்டு சரி இதுவே சரியான நேரம், இந்த மாதிரி இந்த அரசாட்சியை தொடர்றதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் இப்போவே ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது பொறுப்புகளெல்லாம் தன் வாரிசுகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு தன் மகளான சேரகுலவல்லி நாச்சியாரை மட்டும் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பகவானை பற்றி பல பாடல்களையும் வந்து பாடுறாரு. பல திவ்ய தேசத்துக்கும் போய் பகவானை பற்றி பாடியிருக்கிறாரு. தன் பெண்ணான சேரகுலவல்லி நாச்சியாரை ஸ்ரீரங்கநாதனுக்கே வந்து திருமணமும் செய்து கொடுக்குறாரு. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் சேரகுலவல்லி நாச்சியாருக்கு தனி சன்னதியே இருக்குது. பெரியாழ்வார் எப்படி பெருமாளுக்கு மாமனாரோ அதே போல் இவரும் குலசேகர ஆழ்வாரும் பெரிய பெருமாளுக்கு மாமனார் எனும் பதவியை வகித்தவர் தான். இப்பேற்பட்ட பக்தி நிறைந்தவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.